தல ரசிகர்களே, இப்ப எங்கப்பா போயிட்டீங்க? நம்ம தலையோட விடாமுயற்சி டீசர் இறங்கி பட்டை கிளப்பிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகிறது? ஒரு காலிவுட் ஸ்டைல இன்னொரு மங்காத்தாவா அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் இருக்கு இந்த டீசர். அந்த அளவுக்கு டீசர் பல என்ஜாய்மெண்டாக அஜித் ரசிகர்களை கொதிக்க வைத்திருக்கிறது. வாங்க இந்த வீடியோ பத்தி போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. விடாமுயற்சி டீசர் அதாவது எப்படி வெளியானது? விடாமுயற்சி டீசர் வெளியாகுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஏன்னா குட்ஃபெட் அக்கிலி தான் பயங்கர ஃபாஸ்டாட்டி அந்த படம் எடுத்துட்டே இருந்தாங்க. படமும் பொங்கல் வெளியிடன்னு சொல்லி வெளியிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா இருந்தது குட்ஃபெட் அக்கிலி. ஆனா அந்த படத்தை மிஞ்சி இந்த படம் பொங்கல் வர வேண்டிய அளவுக்கு டீசர்லேயே சொல்லிட்டாங்க, பொங்கலுக்கு விடாமுயற்சி வெளியே வரப்போகிறது. இதை விட நமக்கு என்ன சத்தியம் வேணும், என்ன சாத்தியம் வேணும்? ரசிகர்களை குசிப்படுத்துவதற்கு இந்த விடாமுயற்சி டீசர் வந்த உடனே எல்லோருக்கும் ஒரு பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா இன்னும் பெருத்த நாள் இல்லை, 1 மாசம் 10 நாட்கள் காத்திருக்கணும், அவ்வளவுதான். நம்ம தலையை திரையில பார்க்க போறோம். அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. எப்படி இந்த தல ரசிகர்கள், ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இந்த தலக்கு எப்படி உருவாகி இருக்கிறார். நம்ம தலையை பற்றி மட்டும் ஒரு டீசருக்காக இந்த அளவு காத்திருந்து தபம் இருந்து அஜித்தே கடவுள் என்று சமீபத்தில் அவருடைய பேரை வைத்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய புகழ்ச்சிகள் இன்னைக்கு நம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டு பறக்கிறது. இந்த புகழ்ச்சி எல்லாம் நம் தலை எப்படி கொண்டாட போகிறார் இந்த சினிமாவில்? ஆனா அவர் ஒண்ணுமே கொண்டாடலைங்க. ஆனா அவருடைய புகழ்ச்சி என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணும், நான் என் வேலையை மட்டும் பாக்குறேன், அப்படித்தான் அவருடைய இது. என் வழி நீங்க வாழ விடணும், அவ்வளவுதான் நம்மளுடைய ஒரு பேச்சு, ஒரு வீச்சு, அவ்வளவுதான் அவருடைய சொல்லக்கூடியது. ஆனா இந்த மாதிரி பேசும்போது அந்த ரசிகர்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்தேகத்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு அதனால தானே அஜித்தை மட்டும் அந்த ரசிகர்கள் ஒரு வெறித்தனமாக விரும்புறாங்க. இது வெறித்தனமான ரசிகர்கள் இல்லைங்க, அன்பான ஒரு உறவுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு பயங்கர ஒரு இதாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த டீசரை நாம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல, ஆனா அந்த படத்தை டீசர் தொடக்கத்திலே தெரியுது. அர்ஜுனை காட்டுது, ஒரு யாரைய கொன்னு தூக்கி சாக்கு முட்டையில வெளியே போடுறாங்க. அதோட அது ஒரு ட்ரெய்லரா அப்படி மாறுது. என்னென்ன ஒரு நிழல் போல நடந்து வருது. அது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனு போல தான் தெரியும். அதுக்கப்புறம் தலையை காட்டுது, ஒரு கார் ரேசிங், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இதே தொடக்கத்திலே தெரியுது. யாரையும் கொலை செய்யறாங்க, யாரையும் மறைக்கிறாங்க, யாரையும் கொன்னு போடுறாங்க, மாதிரி காட்டுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த த்ரில்லை. இதுதான் ஹாலிவுட் படமானா இப்படித்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த விடாமுயற்சி டீசர் அமைஞ்சிருக்கு. இந்த டீசர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த டீசரை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? விடாமுயற்சி இயக்கம் உங்களுக்கு, அதாவது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருமானு சொல்லுவாங்க. அதாவது படத்திற்கு தகுந்தமான ஒரு டைட்டிலையும் கொடுத்திருக்கு, விடாமுயற்சி. இந்த படம் விடாத புடியாக எடுத்து விடாமுயற்சியாக வெளிவரப் போகிறது. ஜனவரி 10ஆம் வெளியிடும் அனுப்பியிருக்காங்க. ஆனா ட்ரெய்லர் வருமா என்று நம்ம பார்க்கணும். ஆனா டீசர் வெளியாயிருக்கு, உண்மையிலே அமர்க்கலமாயிருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு பார்வைகளை சந்திச்சிட்டு இருக்கு இந்த டீசர். இதை பற்றி நமக்கு இன்னும் படம் வரும்போது நம்ம அதிகமாக பேசணும். தலையை பத்தி இந்த அளவுக்கு தமிழ் மக்கள் நெஞ்சங்களோட வாழ்த்து இருக்கிறதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. நானும் ஒரு தல ரசிகனாக இதுக்கு பெருமைப்படுறேன். தலைக்காக வேண்டி நான் பெருமையாக பேசவில்லை. உண்மை, நியாயம், நீதி தான் நம்ம பேசுவோம். மீண்டும் நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற தகவல் உங்கள் கொடுக்கும் வரை விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்